ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தமிழ் கேமிங் பாய்ஸ். இன்னைக்கான இந்த வீடியோவில் ஆல்கன் சேலஞ்ச் சீரீஸில் பார்ட் 3 ஸ்கேர் சேலஞ்ச் தான் பண்ண போகிறோம். சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க. தேங்க்யூ. ஆரம்பத்தில் நம்ம பிளான்டேஷன் இந்த இடத்துல தான் இறங்குறோம். இந்த இடத்துல கன்று கிடைக்குமான்னு தெரில, தேடி பார்க்கலாம். யூஎம்பிலாம் தேவையே இல்லை. சூப்பர் மெடிக்கெட் ஓகே எடுத்துக்கலாம். இந்த இடத்துல கிடைக்குமா? இன்னொரு சூப்பர் மெடிக்கெட் ஓகே. அது அந்த கன்று இல்லை. இது நடக்குன்னு கிங்ஃபிஷர், இதெல்லாம் நீங்களே வச்சுக்கோங்கடா. இதுவும் இல்லை. நான் தேடி வர கன்று மட்டும் அந்த டைமில் மட்டும் கிடைக்காது. சரி இருங்க கைஸ், நம்ம இப்போ இந்த வண்டி எத்தனை ரொம்ப தூரமான இடத்துக்காக போக போகிறோம். இருங்க நம்ம போகலாம். அவ்வளோதான் வந்தாச்சு. ப்ரோ இதுக்கு நீ நடந்தே வந்திருக்கலான்னு சொன்னீங்கன்னா நான் நினைச்சா பண்ணலாம் சார், ஆனா பண்ண மாட்டேன். சரி இருங்க, மேலெல்லாம் தேடி பார்க்கலாம். M4A1 தேவையே இல்லை. எந்த கன்று தேவையோ அப்போ மட்டும் அந்த கன்று கிடைக்கவே கிடைக்காது. இந்த கரீனாக்காரன் கூட இதான் ஒரு பிரச்சனை. வெஸ்ட் இருக்கு, ஓகே வெஸ்ட் எடுத்துப்போம். மேலே என்ன கன்று? M10 இதெல்லாம் தேவையே இல்லை. சரி இருங்க, இவன் கொடுக்குற மாரி தெரில, நான் எப்படியா தேடி கண்டுபிடிச்சி எடுத்துன்னு வரேன் அந்த கண்ணை. அதுக்கப்புறம் நான் கிராவியார்டு இந்த இடத்துக்கே வந்துட்டேன். தோ இங்கே குத்துட்டானுங்க. கன்று கிடச்சோடனே நம்ம பண்ண வேண்டிய முக்கியமான ஒரே விஷயம் அப்கிரேடு தான். எல்லா அட்டன்ஸ் மட்டும் 400 ரூபாய்க்கே போட்டு கொடுத்துருவானுங்க. நோகாமல் நம்ம கும்புற வேலை. சரி வாங்க, இதுக்கப்புறம் இனிமே தேடி கண்டுபிடிச்சி போட்டு தள்ள வேண்டியது தான். அதுக்கப்புறம் கிளாக் டவர் ஆண்ட ஒரு அக்காவை பார்த்துட்டேன். நல்லாவே சண்டை போடுறாங்க. இருங்க நம்ம இப்போ போய் நல்ல டேமேஜ் ரஷ் பண்ண வேண்டியதுதான். ஆட இந்த கேரக்டரை எவனாவது ஒழிச்சு கட்டுக்கடா. ரஷ் பண்ணி போட்டு சொல்லிவிட வேண்டியதுதான். தப்பிச்சிட்டாங்க. டக்குன்னு போய் ஆளதான் மண்டியில் ஒரு போடு முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் பீக்காண்ட வந்துட்டு இதோ இருங்க, ஒரு எனிமி வரான் பாருங்க. அவனை போட்டு தலை மூடக்கூடாது. நல்ல டேமேஜ் தப்பிச்சு எஸ்கேப் ஆகிறாயா. அதுக்கப்புறம் நான் இந்த வண்டியில எஸ்கேப் ஆகி கிளம்பிட்டான். சரி போயிட்டு போட்டு விடுங்க, நம்ம கிட்ட மாட்டாமலே போயிடுவான். சைலண்டா ஒரு இடத்துல கேம்ப் அடிக்க ஆரம்பிச்சிட்டேன். அங்க ஒரு ஓசி கில்லு, அவ்வளோதான் ஓசி கில்ல போட்டாச்சு. யாருக்கிட்ட? நம்ம கிட்ட முடியுமா? ஓசி கில்லு சாம்பியன்டரா. இருங்க திருப்பி போய் பார்க்கலாம். வந்துட்டாயா? அவனோட கில்லு தான் எத்தனை போல இருக்கு. அதனால தான் கோவத்தோட ரஷ் பண்ணி வரான். நம்மளும் ரஷ் பண்ணி போவோம். டேமேஜ் 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 சுற்றி குளோவல் போடு. ஒரு செகண்ட்ல நம்ம கதையை முடிச்சுட்டு இருப்போம். கிரனேடெல்லாம் போடுறான், ஆனா வெளியே போடுறான் பைத்தியக்கார பையன். இருங்க நம்மளும் இந்த 2 சும்மா போடலாம். அட பைத்தியக்காரனே செத்தே போயிட்டான். அப்ப என் மிஷனு சரி பரவாயில்ல விடுங்க, ஒரு கில்லு தானே, போயாவாச்சும் அடிக்க முடியுமான்னு பார்க்கலாம். இருங்க லூட்டெல்லாம் வச்சுக்கலாம் முதல்ல. இப்ப இங்கே கொஞ்ச நேரம் உட்காந்துட வேண்டியதுதான். A few moments later. கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் வண்டியில் ஒருத்தன் வந்தான். தோ செவுத்துல முட்டிக்கிட்டான். தலையில முச்சு காலி பண்ணிட்டேன். அவ்வளோதான். சரி வாங்க, இதுக்கப்புறம் நம்ம ரொம்ப சேஃபாக இருக்கணும். இதே இடத்துல கேம்ப் வச்சிட வேண்டியதுதான். என்னடா அந்த பக்கம் ஒரு வண்டி சத்தம் கேட்குது. ஆளாளுக்கு ஒரு வண்டி எத்தனை சுற்றி நிற்கிறாங்கயா. இருங்க வண்டியை கொளுத்த வேண்டியதுதான். அவ்வளோதான் முடிச்சாச்சு. இந்த பேர் எங்கேயோ பார்த்த மாரி இருக்குதே. தோ இன்னொரு எனிமி, இன்னொரு அக்கா. இந்த அக்கா போட்டு தலை மூட கூடாது. இருங்க நம்ம இந்த சைடு சுத்தி போய் பார்க்கலாம். ஒரு சைடு மட்டும் பார்த்தோன்னா நம்மளை போட்டு தள்ளிடுவானுங்க. ஒரு லேண்ட்மைன் வச்சுட்டு போகலாம். அட இது வேற வைக்க முடியல, வச்சாச்சு. எவன்டா அது மேலே இறங்குறது. அவ்வளோதான், இவனி போட்டு தள்ளியாச்சு. இருங்க நம்ம அக்கா என்ன ஆச்சுன்னு போய் பார்த்துட்டு வரலாம். எஸ்கேப் ஆயிடுச்சோ. ஜோனு வேற சிங்க் ஆகுது. இந்த ட்ரோனை வேற போட்டு விட்டுறானுங்க. எங்க இந்த ட்ரோனு? வெளியவா. அவ்வளோதான் கொளுத்து விட்டாச்சு. குளோவல் போடு. தோ நம்ம அக்கா அங்க இருக்கிறாங்க. அவ்வளோதான் தலையிலே சாத்தியாச்சு. வெளியே போ. இப்பதான் நம்ம ரொம்ப பொறுமையா இருக்கணும். ஒரு தப்பான மூவ் பண்ணா கூட நம்மளுக்கு சங்கு ஊதிடுவானுங்க. இங்க போய் வெயிட் பண்ணலாம். அவனுங்க 2 பேர் அடிச்சுக்கிட்டு சாவட்டும்.
நீ அட இந்த கேரக்டர் வேற. ஐயோ டேமேஜ். இது வேற உடைக்கிறானு. சண்டை போட்டு சாவுங்கடா. இப்பதான் நம்ம பொறுமையா இருக்கணும். இருங்க, நம்ம இந்த வண்டியை வேணா எடுத்து போய் பார்க்கலாமா? சரி வாங்க வண்டியில ஏறலாம். ஏய் சாரி கைஸ், விதி கொஞ்சம் விளையாடிடுச்சு. நீ விளையாண்டு போட்டு விதி மேல பழி போடுற உன்னை அப்படியே குத்துறா. அதுக்கப்புறம் என்ன, அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிட்டு வந்துட்டேன். இருங்க, அந்த ஸ்கேர் கன்னு தேடி கண்டுபிடிச்சிட்டு வரேன். இந்த இடத்துல எனக்கு அந்த ஸ்கேர் கன் கிடைச்சிருச்சு. இருங்க, இப்ப நம்ம அப்கிரேட் பண்ணிட்டு எனிமெல்லாம் தூக்கி போட்டு பொழந்துட வேண்டியதுதான். அப்கிரேட் பண்ண அதே டைம்ல நம்மளுக்கு ஒருத்த இட்லிட்டு போட்டான். இருங்க, அவனை வர விட்டு அடிப்போம். வருவானா? வந்தாகணும். அதுக்கப்புறம் அவனும் வரல, நானும் அவன் கிட்டே போல. ஜோனே வந்துருச்சு. இருங்க, நம்மளால இதுக்கு மேல பொறுக்க முடியாது. விளையாடா, இந்த ஸ்பைடர் கேரக்டர் வேற. இந்த கேரக்டர் போட்ட உடனே அப்படி ரெஸ்ட் பண்ணி வருவானுங்க. அந்த ஆனந்தம் அவன் மூஞ்சல தெரியும். ஏய், குளோவல் காலி ஆயிடுச்சு. விளையாடா. காலி பண்ணியாச்சு. வெளியே போ. லூட்டெல்லாம் வச்சுக்கிறான். ராக்கெட் லான்ச்சர்லாம் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் அவன் கிட்ட அடி வாங்கி மிதி வாங்கி கடைசி ஜோன் வரைக்கும் வந்துட்டேன். இவன் தான் கடைசி எனிமி. இவனை போட்டு தள்ளிட்டு போய் எடுத்துட்டு நம்மமான ஜாலியா போயினே இருக்க வேண்டியதுதான். அவன் ஜோனுக்கு கிட்டதான் இருக்கிறான். இருங்க, ராக்கெட் லான்ச்சர் விடலாம். போ. அட பண்ணாட, இதுல போய் சேர்த்துட்டியாடா. காய்ஸ், இதை நம்ம கணக்குல சேர்த்துக்கலாமா? முடியாது. நீ கல்லாட்டாடுங்க, நான் ஒத்துக்க மாட்டேன். அதுக்கப்புறம் என்ன, அடுத்த மேட்ச் வந்துட்டேன். கன்னையும் தேடி கண்டுபிடிச்சிட்டேன். இந்த வாட்டி நான் கன் அப்கிரேட் பண்ணல. எதனாலனா, அந்த சத்தம். அங்க பாருங்க, லைஃபுக்காக சண்டை போட்டுனுக்குறானுங்க. நடுவில் பூந்து கலாச்சார வேண்டியதுதான். அவனாவது அவ்வளோதான், ஒரு ஓசிக்கில் மாட்டிச்சு. இன்னொருத்தன் அவன் எஸ்கேப் ஆயிட்டாயா. அதனால நம்மளும் இந்த இடத்த விட்டு எஸ்கேப் ஆயிட வேண்டியதுதான். அதுக்கப்புறம் ஒரு மான்ஸ்டர் ட்ரக் கிடச்சிச்சு. கடைசி ஜோன் வரைக்கும் ஒரு பைத்தியக்கார மாதிரி சுத்தலான்னு முடிவு பண்ணிட்டேன். இருங்க, இங்க ஒருத்தன் ஆர்டர் பண்ணுறான். அவனை காலி பண்ணிட்டு போயிடலாம். அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. எஸ்கேப் ஆயிட வேண்டியதா இடத்த விட்டு. அதுக்கப்புறம் முட்டி மோதி கடைசி ஜோன் வரைக்கும் வந்துட்டேன். எவன்டா அதை எட்டி பார்க்கறது. நல்ல டேமேஜ் கொடுத்துட்டான் எனக்கு. குளோவால் போடு. குளோவால். இந்த மாதிரி டைமில் தான் எனக்கு குளோவால்லாம் உய்யாது. எல்லாம் என் நேரம். எவன்டா அதை அடிக்கிறது. என் வண்டியை வேற ஒருத்தன் கொளுத்துறான். அவனை கொளுத்தாம விட மாட்டேன். இருங்க, கொளுத்துட்டாயா. குளோவால் போடு. இவனுங்க ரெண்டு பேரும் எப்படிதான் சமாளிக்க போறணும். நல்ல எஸ்கேப் ஆயிட்டாயா. வந்துட்டான். நீ நடா இங்க வர. ரெண்டு பேரும் சேர்ந்து என்ன முடிக்காம இருந்தா சரி. நீ என்னத்துக்குற என்கிட்டே வர பைத்தியக்காரனே. இந்த கேரக்டர் வேற போட்டாயா. தூரமா போயிட வேண்டியதுதான். கிட்ட வந்துட்டான். அவனை காலி பண்றான் முதல்ல. குளோவல் வேற காலி ஆயிடுச்சு. செத்துட்டாயா. பாடி, நம்மளுக்கு அவனோட குளோவல்லாம் கச்சிருச்சு. இருங்க, இந்த மான்ஸ்டர் ட்ரக்கெல்லாம் தூக்கி கீழே போட வேண்டியதுதான். வெளியே வாடா. வெளியே வந்து தலையை மட்டும் காமிடா. அப்படியே தலையை மட்டும் தனியா துண்டா தூக்கிடுறா. மிஸ் ஆயிடுச்சு. மாட்டிக்கிட்டாயா. அவ்வளோதான், காலி பண்ணியாச்சு. சரி கைஸ், உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸ்கேர் ஃபேன்ஸ் எல்லாம் மறக்காமல் ஒரு லைக் போட்டுருங்க. உங்களை இன்னொரு வீடியோவில் இன்னொரு சேலஞ்சோடு சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது டிஜிபி அன்பு. பாய் பாய்.